நல்லதே சிவம். இந்த பாருங்க, இது செதுக்க வந்திருக்கிறேன். இந்த இடம்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். பாருங்கள் எப்படி இருக்குது, இதெல்லாம் இப்படி இருக்குது. நான் செதுக்க வந்துக்கிறேன் இன்றைக்கி. பாருங்க, இப்படி இருக்கிற இடத்த நான் எப்படி செதுக்கிட்டு எப்படி காட்டுறேன் பாருங்கள். பாருங்க, குப்பை தொட்டியாக கிடக்கு. அப்போ சிவன் ஆலயத்துக்கு வந்திருக்கேன். பாருங்க, சிவன் ஆலயத்துக்கு வந்துக்கிறேன். அன்பே சிவம், நல்லதே செய்வோம், நலமுடன் இருப்போம், சித்தர் ஆலயம் போவோம், இறைவன் ஆலயம் போவோம், உலகுக்கு நன்மை செய்வோம். அன்பே சிவம். அப்படி இந்த இடம் குப்பமேடாக இருந்த இடம் இப்படி ஆயிடுச்சு பாருங்க. செதுக்கி எப்படி ஆக்கிட்டேன் பாருங்க. சூப்பர் ஆயிடுச்சா இடம். குப்பமேடாக இருந்தது. அன்பே சிவம், நல்லதே செய்வோம், நலமுடன் இருப்போம், சித்தர் ஆலயம் இறைவன் ஆலயம். அன்பே சிவம். உலகத்துக்கு ஒரு நன்மை சொல்ல வரேன். இந்த மகா சிவராத்திரிக்கு எங்கேயும் போய் மனிதனிடம் போயிட்டு ஆலோசனை கேட்டு குத்தாட்டம் டான்ஸ் போடாத, மகா சிவராத்திரிக்கு இறைவன் ஆலயம் சென்று 4 கால பூஜையை பார்த்து உலகத்துக்கு நன்மை செய்யணுன்றது இறைவனோட கருத்தும் அதுதான், என்னோட கருத்தும் அதுதான். நீங்கள் 4 கால பூஜை பருகும்போது உங்கள் உடல், உள்ளம், ஆத்மா எல்லாம் சுத்தம் அடைஞ்சு உலகத்துக்கு நன்மை செய்யப்படி. இப்போ நம்மளால் எங்கேயும் போய் சுத்தம் பண்ணிக்க முடியாது நம்மளை. அதனால் இறைவன் ஆலயம் ஒரு மகா சிவராத்திரிக்கு ஒளி நம்மளை எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி நம்ம புனித ஆத்மாவாக மாற்றி உலகத்துக்கு நன்மை செய்ய சொல்லி அனுப்புறது தான் இந்த மகா சிவராத்திரி. அதை நீங்கள் இப்போ சிறப்புடன் செஞ்சு இறைவன் ஆலயம் சென்று நீங்கள் இந்த மகா சிவராத்திரி 4 கால பூஜையை பார்த்து உலகத்துக்கு நன்மை செய்கிறதுக்கு நீங்கள் தயாராகணும். அன்பே சிவம், நல்லதே செய்வோம், நலமுடன் இருப்போம், சித்தர் ஆலயம் போவோம், இறைவன் ஆலயம் செல்வோம், உலகுக்கு நன்மையை செய்வோம்.